கண் திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா கோவையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இது குறித்த முழு செய்தியை பார்க்கலாம். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம் பேரவை சார்பில் கோவை மண்டல தலைவர் சுதர்ஷன் தலைமையில் வடகோவை பகுதியில் உள்ள காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம் பேரவையின் மாவட்ட மற்றும் நகர நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு காமராஜரின் சேவைகளை நினைவு கூர்ந்து அவரது புகழை போற்றியும் கோஷங்கள் எழுப்பி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மண்டல தலைவர் சுதர்ஷன் கூறியது, தமிழகத்தில் கல்வி வளர்ச்சிக்காக பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர். ஆயிரக்கணக்கான பள்ளிகள் உருவாகவும் கல்வி அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையவும் அவர் முக்கிய பங்காற்றினார். ஏழை மாணவர்களின் கல்விக்காக மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி மக்கள் மனதில் அழியாத இடத்தை பெற்றார். கல்வி கண் திறந்த கர்ம வீரரின் சேவைகளை என்றும் நினைவு கூற வேண்டும். இந்த ஆண்டு 124வது பிறந்த நாளை முன்னிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் 124 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டதும் விழாவின் சிறப்பம்சமாக அமைந்தது. காமராஜரின் கல்வி சேவைகளையும் சமூக நல பணிகளையும் நினைவு கூறும் இந்த நிகழ்ச்சி கோவையில் பொதுமக்களின் வரவேற்புடன் நடைபெற்றது. வணக்கம். சுதர்சன், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கோவை மண்டல தலைவர். 124வது பிறந்த நாளை முன்னிட்டு 124 மரக்கன்றுகள் இன்று கொடுக்க இருக்கிறோம். மேலும் அடுத்த நிகழ்ச்சியாக கிணத்துக்கடவு பெருந்தலைவர் அறக்கட்டளை நிகழ்ச்சியில் மாநில தலைவர் அண்ணாச்சி முத்துக்குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் கிணத்துக்கடவிற்கு செல்ல இருக்கிறோம். இந்த 124வது அவதார தின விழாவில் நாங்கள் அரசிற்கு ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைக்க இருக்கிறோம். எப்படி அக்டோபர் 2, ஆகஸ்ட் 15 ஆகிய தினங்களுக்கெல்லாம் நீங்கள் மதுபான கடைகளை மூடுகிறீர்களோ, அதே போல கர்ம வீரர் பிறந்த தினமான ஜூலை 15 அன்றும் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று அரசிற்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதே போல பெருந்தலைவரின் பிறந்த நாள் விழா அனைத்து பள்ளிகளிலும் மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்த வேண்டும். சில இடங்களில் சரியாக நடத்தப்படுவதில்லை. அனைத்து பள்ளிகளிலும் அதை கட்டாயமாக்க வேண்டும். நம்மை எல்லாம் படிக்க வைத்து இந்த அளவிற்கு வெளியில் நின்று பேசுவதற்கு நமக்கு எல்லாம் படிப்பறிவை கொடுத்த ஒரு மூலதனமான ஒரு வழிகாட்டி என்று சொன்னால் பெருந்தலைவர் தான். அவரது புகழை நாமும் தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்திய உலகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமையும் நமது ஒரு வாக்குறுதியும் அப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளோட அது ஒரு பிடிமானமாகவும் இருக்க வேண்டும். பெருந்தலைவரின் புகழை நாம எல்லா இடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. ஏனென்றால் நம்மளை எல்லாம் படிக்க வைத்து இந்த அளவிற்கு ஒரு தொழிலதிபர்களாகவும் ஒரு படித்த IAS IPS அதிகாரிகளாகவும் மாற்றிய பெருமை பெருந்தலைவரை மட்டுமே சாரும். அதை NBS அணி முன்னின்று வழிநடத்தி அதை சிறப்பாக செய்யும். மேலும் எங்களது NBS அணியின் கோரிக்கைகள், தீர்மானங்கள், வாக்குறுதிகள் அப்படி சொல்லலாம், 3மே இதுலதான் இருக்குது. முதல் கட்ட வாக்குறுதிகள் தான். இதை வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அப்படி என்பதை இந்த பெருந்தலைவர் முன்பு நாங்கள் உறுதிமொழியாக அளிக்கிறோம். இந்த வாக்குறுதிகள் அனைத்துமே நிறைவேற்றப்படும்.